ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, 10 விவசாயிங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க டயத்துல பார்த்தீங்கன்னா, இடியும், மின்னலும் கூடிய பயங்கரமான மழை வந்து பெய்யுது. மழைனா மழை, காட்டுத்தனமா பயங்கரமான மழை வந்து பெய்யுது. இதனால வந்து விவசாயம் பண்ண முடியாம அந்த விவசாயிங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மண்டபத்துல போய் நின்னுக்கிறாங்க. ஸோ மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மண்டபத்துல போய் நின்னுக்கிறாங்க. அப்படி மண்டபத்துல போய் நிக்கிறாங்க. மழை நிக்கும் நிக்கும்னு பார்க்காங்க, நிக்கவே இல்ல. மேற்கொண்டு மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இதனால அந்த 10 விவசாயி குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இல்ல நம்ம அந்த கடவுள் வந்து நம்மள ஏன் இப்படி சோதிக்காருன்னா, நம்மளோட 10 விவசாயிங்க இந்த குரூப்ல வந்து யாரோ ஒரு கெட்டவன் இருக்கான். யாரோ ஒரு மோசமானவன் இருக்கான். அந்த மோசமானவனால தான் இவ்வளவு தூரம் வந்து கடவுள் நம்மள சோதிக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எல்லாரும் வந்து நம்ம தொப்பிய வந்து அந்த மண்டபத்திலிருந்து வெளிய நீட்டுவோம். அப்படி வெளிய நீட்டும்போத, எந்த தொப்பி வந்து எரிஞ்சு போதோ, அவன் தான் கெட்டவன். அவன இந்த இந்த குரூப்ல இருந்து நம்ம வெளிய தள்ளிருவோம் அப்படின்ட்டு அந்த 10 விவசாயிங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம எதுனாலும் கடவுள்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10 விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, தன்னோட தொப்பிய வந்து வெளிய நீட்டுறாங்க. அப்படி வெளிய நீட்டும்போது, பயங்கரமான இடியுடன் கூடிய மின்னல் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ ஒரு மின்னல் பட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 10 விவசாயிங்கள ஒரே ஒரு விவசாயி தொப்பி மட்டும் எரிஞ்சிருது. அது எரிஞ்சோனே வந்து மீதி உள்ள 9 விவசாயிகள் சேர்ந்து, "ஓ! நீ தான் அப்ப கெட்டவன். உன்னால தான் எங்களுக்கு வந்து கடவுள் இவ்வளவு தூரம் மழை குடுத்து நம்மள சோதிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேர்ல பார்த்தீங்கன்னா, அந்த 9 பேரும் அந்த ஒருத்தர புடிச்சு வந்து வெளிய தள்ள வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லவரு. ரொம்பவே அப்பாவி அவரு. அவர் அப்பாவித்தனமா சொல்றாரு, "இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. ஏன் இப்படி என்ன கடவுள் சோதிக்கிறாருன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனவேதனையில வந்து சொல்றாரு. ஆனாலும் அந்த 9 விவசாயிங்க வந்து கேட்கறதா இல்ல. இல்ல, நீ தான் கெட்டவன். அதனால தான் உன்னோட தொப்பி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, அந்த 9 விவசாயிகள் சேர்ந்து அந்த ஒரே ஒரு விவசாயி வந்து பலவங்கமா வந்து கிட்டத்தட்ட கழுத்த புடிச்சு வந்து அந்த மண்டபத்த விட்டு வெளிய தள்ளுறாங்க. அவங்க வெளிய தள்ளும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுதுகிட்டு சோகமா வந்து அந்த மலையில அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான இடியும், மின்னல் என்ன பண்ணுதுன்னா, அந்த மண்டபத்து மேல பட்டு அந்த மண்டபமே சர்ற மாரியே வந்து பிளாஸ்ட் ஆயிருது. அதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த 9 விவசாயிங்களும் வந்து கருகி அப்பவே இறந்துடுறாங்க. ஸோ ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, கடவுள் ஏன் வந்து அந்த ஒரு ஒரு விவசாயியோட தொப்பிய மட்டும் எரிச்சாருன்னா, அவர் தான் நல்லவரு. ஸோ இந்த கதை மூலம் என்ன தெரியுதுன்னா, கடவுள் வந்து நல்லவங்கள சோதிப்பான். ஆனா கைவிட மாட்டான்.